ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? அண்ட் இந்த வீடியோ நம்ம நேற்று போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, ஆனால் பசுக்கள் தொடர்ந்து ஒன்றாகவே இருந்தன, ஒருவருக்கொருவர் பிரிந்து செல்லவில்லை. என்னாச்சு அப்படின்னா, பசுக்கள் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் தான் இருந்தாங்களே ஒழிஞ்சு ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் பிரிஞ்சு எங்கேயும் போகலையாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பட் த கவுஸ் பட் அப்படிங்கிறது என்னது? ஆனால் த கவுஸ் continued to remain together, ஒன்றோடு ஒன்றாகவே இருந்தாங்க. and would not separate from each other, ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் எங்கேயும் பிரிஞ்சு போகலையாம். அடுத்த சென்டென்ஸு, சிங்கம் பொறுமையாக இழந்துருச்சான், அது ஒரு திட்டத்தை யோசிச்சுச்சான். ஓகேவா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? the lion became impatient அப்படின்னா அது பொறுமையாக இழந்துருச்சான். it thought of a plan, அதாவது என்னென்னா ஒரு திட்டம், ஒரு பிளான் போட்டுச்சான். அடுத்த சென்டென்ஸு, அது மாடுகளை நோக்கி சென்று அவர்களை வரவேற்று, என்ன நண்பர்களே, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நான் சமீப காலமாக பிஸியாக இருந்ததால் உங்களை பார்க்க முடியலை. என்ன பண்ணுச்சு? லைன் என்ன பண்ணுச்சு? நம்மளுடைய மாடுகளை நோக்கி சென்று, என்ன நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நான் கொஞ்ச நாள் பிஸியாக இருந்ததால் உங்களை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வென்ட் டுவோர்ட்ஸ் த கவ். இட்டு வென்ட் டுவோர்ட்ஸ் த கவ். இட்டுங்கிறது இங்கே லைனை தான் சொல்லுது. வென்ட் டுவோர்ட்ஸ் த கவுஸ், அதாவது என்னென்னா மாடுகளை நோக்கி சென்று greeted them அப்படின்னா வரவேற்குது. அண்டு செட், அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லுது. என்ன அப்படின்னா, how are you my friends, என்ன சொல்லுது லயன் கவ்வை பார்த்து அப்படின்னா, how are you my friends, எல்லோரும் எப்படி என்னுடைய நண்பர்களே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. are you fine, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்குது. I have been busy lately, நான் கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக இருந்ததால் ஸோ could not come and visit you, அதனால் உங்களை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, இன்று நான் உங்களை பார்க்க முடிவு செய்தேன், இன்றைக்கி தான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டுடே ஐ மேட் அப் மை மைண்ட் டு பே யூ எ விசிட். நான் இன்றைக்கி ஒரு முடிவு செஞ்சேன் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேட் அப் மை மைண்ட் அப்படின்னா டிசைடு பண்ணுறது. இன்றைக்கி உங்களை பார்க்கணுன்னு முடிவு செஞ்சுருக்கேன். ஓகே. அடுத்த சென்டென்ஸு, சிவப்பு பழுப்பு நிற மாடு, அது என்ன சொல்லுதுன்னா, ஐயா உங்கள் வருகை எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிச்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேய்ச்சலை பிரகாசமாக்கியது அப்படின்னு சொல்லுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ் செட். த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ் என்ன சொல்லுது அப்படின்னா, சார் யூ ஆர் கம்மிங் ஆஸ் ரியலி ப்ளீஸ்டு, உண்மையாகவே நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளித்தது. சார் யூ ஆர் கம்மிங் ஆஸ் ரியலி ப்ளீஸ்ட் ஆஸ், எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளித்தது. அண்ட் பிரைட்டான்ட் அவர் பாஸ்டர், எங்களுடைய புல்வெளியில் நீங்கள் வந்தது ரொம்ப பிரகாசமாக்கியது, எங்களோட புல்வெளியவே ரொம்ப பிரகாசமாக்கியது அப்படின்னு சொல்லுது. அடுத்த சென்டென்ஸு, வெள்ளை மற்றும் கருப்பு பசுக்கள் இரண்டும் தங்கள் நண்பனான சிவப்பு பழுப்பு நிற மாடு சொன்னதை கேட்டு கலங்கின, மேலும் அதன் சிந்தனையற்ற தன்மையை கண்டு வருந்தியது. அதாவது என்னென்னா, வெள்ளை மாடும் கருப்பு மாடும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தங்களோட நண்பனான இந்த சிவப்பு பழுப்பு நிற மாடு இருக்கு இல்லையா, அது சொன்னதை கேட்டு ரொம்பவே கலங்கி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தனையற்ற இவருடைய தன்மையை கண்டு ரொம்பவே வருந்துறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? போத் த ஒயிட் அண்ட் த பிளாக் கவுஸ் வேர் ட்ரபிள்டு பை வாட் தயர் ஃப்ரெண்ட் த ரெட்டிஷ் ப்ரௌன் கவுஸ் செட். அதாவது ரெட்டிஷ் ப்ரௌன் கவுஸ் சொன்னதை நினச்சி ரொம்பவே வருந்துறாங்க வெள்ளை மாடும் கருப்பு மாடும். அண்ட் வேர் கிரீவ்ட் அட் இட்ஸ் தாட்லெஸ்னஸ் அப்படின்னு என்னென்னா சிந்தனையற்ற செயலை கண்டு ரொம்பவே வருந்துறாங்க. கிரீவ்டு அப்படின்னா வருந்துறாங்க. அடுத்த சென்டென்ஸு, அவர்கள் ஒருவருக்கொருவர் சிவப்பு பழுப்பு நிற பசு ஏன் சிங்கம் சொல்வதை நம்புகிறது. அதாவது என்னென்னா, கருப்பு மாடும் வெள்ளை மாடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா,
இந்த சிவப்பு பழுப்பு நிற பசு வந்து ஏன் சிங்கம் சொல்வதை அப்படியே நம்புது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், தே செட் டு ஈச் அதர். அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வை டஸ் த ரெட்டிஷ் ப்ரௌன் கவ் பிலீவ் வாட் த லைன் சேஸ். இந்த சிங்கம் சொல்கிறத ஏன் நம்புது அப்படின்னு ஒருத்தரோட ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸு, சிங்கங்கள் வேட்டையாடுவதற்காகவே மற்ற விலங்குகளை நாடுகின்றன என்பது அதற்கு தெரியாதா? சிங்கங்க எப்போதுமே மற்ற விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக தான் அந்த என்னென்னா விலங்குகளை நாடுது அப்படிங்கிறது இந்த சிவப்பு பசு அதை அந்த சிவப்பு பழுப்பு நிற பசு மாடுக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கருப்பு மாடும் வெள்ளை மாடும் பேசிக்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், டஸ் இட் நோ அதுக்கு தெரியாதா, தட் லயன்ஸ் சீக் அதர் அனிமல்ஸ். சிங்கம் எப்போதுமே மற்ற அனிமலை வேட்டையாடுறதுக்காக மட்டும்தான் நாடுது. ஒன்லி டு ப்ரே ஆன் தம். ஒன்லி டு ப்ரேனா வேட்டையாடுது, ஓகேவா? வேட்டையாடுறதுக்காக மட்டும்தான் மற்ற விலங்குகளை நாடுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, நாட்கள் செல்ல செல்ல சிவப்பு கலந்த பழுப்பு நிற பசு சிங்கத்தின் மீது மேலும் மேலும் இணைந்தது. ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. நாள் செல்ல செல்ல சிவப்பு பழுப்பு நிற பசு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா லயனோட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், as the days passed by. நாட்கள் செல்ல செல்ல the reddish brown cow became more and more attached to the lion. அந்த லயனோட ரொம்பவே அட்டாச் ஆகிடுச்சு. அடுத்த சென்டென்ஸு, கருப்பு பசுவும் வெள்ளை பசுவும் சிங்கத்துடன் நட்பு கொள்வதற்கு எதிராக அறிவுறுத்தின. கருப்பு பசுவும் வெள்ளை பசுவும் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சிங்கத்தோட நட்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு எதிரானது, நமக்கு அது ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லுதுங்க. ஆனால் அவர்களுடைய முயற்சி வந்து ரொம்பவே வீணாயிடுச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், அந்த பிளாக் கவ் அண்ட் த ஒயிட் கவ் அட்வைஸ்டு இட். அதாவது என்னென்னா, அந்த சிவப்பு பழுப்பு நிற பசுக்கு கருப்பு மாடும் வெள்ளை மாடும் அட்வைஸ் பண்ணுது அகெயின்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த லைன். நீங்கள் லைனோட நட்புறவாடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஆபத்தில் தான் முடியும். பட் தயர் எஃபோர்ட்ஸ் வேர் இன் வெயின். ஆனால் இவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் அந்த சிவப்பு பழுப்பு பசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா கேட்கவே இல்லை. அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்டு இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.